குரானிக்கா ரொம்ப நாளா இருக்கக்கூடிய எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாரி நிலை ஒண்ணு. அக்யூட்டா இருக்கக்கூடிய நிலைகள்ல நான் சொல்லக்கூடிய இந்த டீய வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கிட்னியோட ஃபங்ஷன மீட்டு கொண்டு வந்துர முடியும். ஸோ அது என்ன டீ அப்படின்னா, ஜாவா டீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூனை மீசை. இந்த பூனை மீசை அப்படிங்கிறது மலைப்பாங்கான இடங்கள்ல தான் விளையும். வேப்பிலையோட இலை மாரி வந்து இருக்கும். ஸோ இந்த இலைகள ஒரு காலகட்டத்தில இந்த மலைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் பாம்பு கடிச்சது அப்படின்னா, அந்த நஞ்ச போக்குறதுக்காக அத பயன்படுத்தியிருக்காங்க. பாம்பு கடிக்கும்போதும் ஒரு சில பாம்புகள் கடிக்கும் பொழுது, நம்ம ரத்தத்தில புரோட்டீன் வந்து வெளியாகி, ஸோ அதில வந்து மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாற்றம் தான் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள்லயும் நடக்குது. ஸோ இத ஆக்சிடென்டலா எடுத்துக்கும் பொழுது தான், கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள்ல நல்ல ஒரு மாற்றம் வரத வந்து நெறைய பேர் உணர்ந்து, இப்போ அத பத்தி நெறைய ரிசர்ச்சும் வந்து நடந்திருக்கு. இது வந்து பூனை மீசை செடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பூனை மீசை செடியினுடைய இலைகள ஒரு 10 இலைகள் காலையில நம்ம கொதிக்க வச்சு வெறும் வயித்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய கிரியாட்டினின் அளவு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். கிட்னி ஃபங்ஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதுல இன்னொரு ஒரு அடிஷனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா, அதனோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும்.